ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 12ஓட மேக்ஸ்ல இருந்து சாப்டர் 9ல ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். எஸ், கொஸ்டின் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களை யாராவது வந்து நீட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்டேட் தான் இது. ஸோ அல்லது உங்க ஃபேமிலியில யாராவது ப்ரிப்பேர் பண்ணாலும் நீங்க வந்து இந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணலாம் உங்களுக்கு. காட் இட். நம்ம Xylemல வந்து ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த கிராஷ் கோர்ஸோட நேம் வந்து பாத்தீங்கன்னா Xylem பிரீமியர் லீக். சரிங்களா? இந்த ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய QR வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். காட் இட். சோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த XPL10 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூப்பன் கோட் வந்து என்டர் பண்ண மறந்துடாதீங்க. சோ அப்படி என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரிங்களா? ஒன்லி ஆன்லைன் கோர்ஸ் மட்டும் வேணுங்கிறவங்க 4270 வந்து பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அடிஷனலா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டேப் வந்து தேவைப்படுது அப்படின்னா 19,574 வந்து நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இல்ல சார், எனக்கு ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் வேண்டாம், ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்காக இந்த ஆஃப்லைன் கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா இந்த ஆன்லைன் பேட்ச் இருக்கு இல்லையா, கிராஷ் கோர்ஸுக்கான ஆன்லைன் பேட்ச், இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. சரிங்களா? சோ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஆஃப்லைன் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல 3 இடத்துல வந்து நம்ம Xylem உடைய சென்டர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கோயம்புத்தூர், ரெண்டாவது வந்து திருநெல்வேலி, மூணாவது வந்து திருச்சி. இந்த 3 சென்டர்ஸ்ல ஏதாவது ஒரு சென்டர் எது வந்து உங்களுக்கு நியர்பைல இருக்கோ அந்த சென்டர் வந்து நீங்க விசிட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், என்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அப்படி என்ரோல் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய நம்பர் வந்து நீங்க டயல் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். காட் இட். சோ இந்த ஆஃப்லைன் கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 10,000 தான் பசங்களா. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சீட்ஸ் வந்து லிமிட்டடா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு குயிக்கா நீங்க என்ரோல் பண்ண முடியுமோ என்ரோல் பண்ணிக்கோங்க. காட் இட். அண்ட் இந்த கோர்ஸ்ல என்னென்ன வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இதை வந்து நீங்க கோத்ரூ பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ், இங்கேயும் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் கோர்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறது இதெல்லாமே நீங்க வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். காட் இட். இது கிளியரா இருக்கா? அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் நம்ம Xylem உடைய சென்டர்ஸ், தமிழ்நாடோட சென்டர்ஸ்ல படிச்ச பசங்க 50+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு பசங்களா. சோ அதுக்கான கம்ப்ளீட் டேட்டா தான் இங்க கொடுத்திருக்கோம். காட் இட். சோ இதுல நீங்களும் ஒரு மெம்பரா வந்து நெக்ஸ்ட் இயர் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா மறக்காம வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. காட் இட். ஓகே, ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். இங்க இருக்கக்கூடிய நம்பர் வந்து தெளிவா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்க உங்களோட என்ரோல்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. காட் இட். ஓகே. அண்ட் இப்ப நம்ம கொஸ்டினுக்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கொஸ்டின் ஆஃப் த டே உடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுது சார் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய QR வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி இந்த கொஸ்டினுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். காட் இட். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் வந்து பார்க்கலாம். பாருங்க, கிளாஸ் 12ஓட மேக்ஸ்ல சாப்டர் 9 இதுல வந்து எக்ஸசைஸ் 9.8ல இருக்கக்கூடிய 7th சம். சரிங்களா? ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். கவனிங்க. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Find the area of the region bounded by the parabola y square is equal to x and the line y is equal to x minus 2. So இப்போ ஒரு பாராபோலா இருக்கு அண்ட் ஒரு லைன் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஏரியா, அந்த பவுண்டட் ரீஜன் என்ன அப்படிங்கறது, அதனுடைய ஏரியா வந்து என்ன அப்படிங்கறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுக்கான டயக்ராம் வந்து நம்ம டிரா பண்ணிடலாம். சரிங்களா? சோ இப்போ நம்ம x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் எடுத்துப்போம். ஓகே, x ஆக்சிஸ் அண்ட் y ஆக்சிஸ். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x. இது வந்து என்ன அப்படின்னா ரைட் சைடு ஓபனா இருக்கக்கூடிய ஒரு பாராபோலா. சரிங்களா? அதனால ஆரிஜின் வழியா தான் பாஸ் ஆகும். சரிங்களா? y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x அப்படிங்கிறது ஆரிஜின் வழியா தான் பாஸ் ஆகும். சோ அதனால வந்து நம்ம எப்படி டயக்ராம் இதுக்கு டிரா பண்ணலாம் பாருங்க. எஸ், டயக்ராம் வந்து இந்த மாதிரி நீட்டா டிரா பண்ணிக்கோங்க. பாராபோலாக்கான டயக்ராம் கிளியரா இருக்கா? சோ இதுதான் வந்து இவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாராபோலா ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, y ஸ்கொயர் x, y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x. சோ அதுக்கான டயக்ராம் கிளியர். நெக்ஸ்ட் நம்ம என்ன ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன், அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரேஸ் பண்ணணும். ஓகே, சோ இதை ட்ரேஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் நம்ம, சோ இங்க y இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப கிவன் டேட்டா நம்ம காப்பி பண்ணிக்கலாம். கிவன்ல என்ன இருக்கு பாருங்க, நமக்கு ஒரு பாராபோலாக்கான ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x. சரிங்களா? இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுப்போம். ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் 2. இதில் நான் என்ன பண்றேன்னா, இந்த மைனஸ் 2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு என்ன வருது பாருங்க, x இஸ் ஈக்குவல் டு y பிளஸ் 2 அப்படின்னு வரும். இது வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். கிளியரா இருக்கா? எஸ். சோ இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த x வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, இந்த x கொண்டு போயிட்டு இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க.
சரிங்களா? அப்படி சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் என்னவா வருது பாருங்க. ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x இருக்கு இல்லையா? xக்கு பதிலா நம்ம y பிளஸ் 2 அப்படிங்கிறத இங்க சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். சரிங்களா? எஸ், இது எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வாங்க, உங்களுக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அப்போ y ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து -2 அண்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து -1. அப்போ அந்த ரெண்டு ரூட் வந்து என்ன வரும் உங்களுக்கு பாருங்க, -2 into 1. கிளியரா? ஸோ -2ல இருந்து 1 வந்து நம்ம என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். -2 ஓட 1 ஆட் பண்றோம் அப்படின்னா -1 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணா -2 கிடைக்கும். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் நமக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டு ஃபேக்டர் வந்து ஒன்னு வந்து y -2, ரெண்டாவது வந்து y plus 1 which is equal to 0. இதுல இருந்து நம்ம y கான வேல்யூ கண்டுபிடிச்சிட முடியும். y is equal to 2, -1. சரிங்களா? சோ இப்போ y கான வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பேராபோலால மார்க் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இந்த பேராபோலால நம்ம மார்க் பண்ணலாம். சோ இந்த இடத்துல y is equal to 2 and இந்த இடத்துல y is equal to -1. y is equal to -1. இது ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட். சரிங்களா? இந்த லைன், இந்த டாட்டர் லைன் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணுங்க பேராபோலாவோட. இது ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பாஸ் ஆகுது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பாஸ் ஆகுது. காட் இட்? இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம். கிளியரா இருக்கா? சோ இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் நாம வந்து ட்ரேஸ் பண்ணியாச்சு. ஸ்ட்ரெயிட் லைன் வந்து என்ன இருக்கு பாருங்க, y is equal to x minus 2. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்னன்றது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் இந்த பாராபோலாக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஏரியா வந்து கால்குலேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சோ அந்த ஏரியா என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த டாட்டட் ரீஜன் தான். சரிங்களா? இந்த பாருங்க, இந்த டாட்டட் ரீஜன், இந்த டாட்டட் ரீஜனுடைய ஏரியா வந்து கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சோ அப்ப ஏரியாக்கான ஃபார்முலா வந்து நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? ஓகே, சோ அப்ப இது வந்து y is equal to 2 and இது வந்து y is equal to -1. கிளியரா இருக்கா? சோ இப்ப ஏரியாக்கான ஃபார்முலா எப்படி நம்ம கொண்டு வரலாம் பாருங்க இந்த இடத்துல. சோ இன்டெகிரல் எடுத்துக்கலாம். required area that is equal to integral y is equal to -1 to y is equal to 2. கிளியரா? சோ இப்போ இந்த இடத்துல நமக்கு y வருது, லிமிட்ஸ் வந்து அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் வந்து y வருது அப்படின்னா கண்டிப்பா இங்க என்ன வரும்? dy அப்படின்னு தான் வரும். சரிங்களா? சோ இந்த இடத்துல dy அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடியது x அப்படிங்கிற டேர்ம் தான் வரும். சரிங்களா? இந்த இடத்துல x அப்படிங்கிற டேர்ம் தான் வரும். ஆனா இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் பாராபோலாக்கும் இடையில அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரைட் மைனஸ் லெஃப்ட். ஓகே, சோ இந்த டயக்ராம் வந்து நம்ம பார்க்கும்போது ரைட் சைடுல எது இருக்கு? நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான் ரைட் சைடுல இருக்கு. லெஃப்ட் சைடுல வந்து டயக்ராம் வருது, அதாவது பாராபோலா வருது. சரிங்களா? சோ அப்போ ஸ்ட்ரெயிட் லைனுடைய x மைனஸ் அப்புறம் வந்து பாராபோலாக்கான x அதை சப்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, அப்போ x r minus xl. கிளியரா இருக்கா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வரும்ட்டு? சோ இதுதான் என்ன அப்படின்னா ஏரியாக்கான ஃபார்முலா. ஓகே, சோ இப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகே, எக்ஸ் ஆர் அப்படிங்கிறது என்ன? ஸ்ட்ரெயிட் லைன்ல வரக்கூடிய எக்ஸ், தட் இஸ் y plus 2. ஓகேங்களா? இதான் ஸ்ட்ரெயிட் லைன், இதான் ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன்ல x is equal to வாட்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். x is equal to y plus 2 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், அதை எடுத்துக்கோங்க. அண்ட் பாராபோலாவில் எக்ஸுங்கிறது y ஸ்கொயர், எக்ஸுங்கிறது வந்து y ஸ்கொயர் பாராபோலாவை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் இந்த இடத்துல. ஸோ என்ன வருது பாருங்க நமக்கு, இன்டெகிரல் -1 to 2, இந்த இடத்துல வந்து y plus 2 minus y ஸ்கொயர். ஓகே, இந்த இடத்துல dy. கிளியரா இருக்கா? இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். சரிங்களா? இன்டெகிரேட் பண்ண என்ன வருது பாருங்க இந்த இடத்துல, integral -1 to 2 y plus 2 minus y square dy. ஓகே, ஸோ இப்போ y வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? y square by 2. 2 வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணா 2y அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் y ஸ்கொயர் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது -y cube by 3. கிளியரா? ஸோ இதுக்கு வந்து நம்ம அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் வந்து அப்ளை பண்ணோம். லோவர் லிமிட் வந்து -1 அண்ட் அப்பர் லிமிட் வந்து 2. கிளியரா இருக்கா?
ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்க. இந்த ஒர்க்கிங் எல்லாமே புரிஞ்சுதுங்களா? இப்ப அப்பர் லிமிட்கான வேல்யூ அண்ட் லோவர் லிமிட்கான வேல்யூ வந்து இங்க சப்ஸ்டிட் பண்றதன் மூலமா நமக்கு ஏரியா வந்து என்ன தேவையோ அது கிடைச்சிரும். சரிங்களா? ஓகே, ஸோ இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் என்ன கிடைச்சது அந்த ஸ்டெப் காப்பி பண்ணிக்கோங்க அப்படியே. ஒய் ஸ்கொயர் பை 2 பிளஸ் 2y மைனஸ் ஒய் கியூப் பை 3. ஸோ அப்பர் லிமிட் வந்து 2, லோவர் லிமிட் வந்து -1. இதில் ஒய் இருக்கக்கூடிய இடத்துல அப்பர் லிமிட்டுக்கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன வருது 2 ஸ்கொயர் 4, 4 by 2 பிளஸ் 2 into 2 4 மைனஸ் 2 கியூப் 8 by 3. இது வந்து அப்பர் லிமிட். மைனஸ் லோவர் லிமிட்டுக்கான வேல்யூ ஒய் வரக்கூடிய இடத்துல இப்போ -1 சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ -1 ஹோல் ஸ்கொயர் விச் மீன்ஸ் 1 by 2. 2 into -1 that is -2. அடுத்தது -1 கியூப் அப்படின்னா -1 தான் வரும். மைனஸா மைனஸ் பிளஸ், அப்போ பிளஸ் 1 by 3. கிளியரா இருக்கா? ஸோ இப்போ அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட்டுக்கான வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இதை நம்ம சிம்பிளை பண்ணலாம். ஸோ சிம்பிளை பண்ண என்ன வருது பாருங்க நமக்கு இந்த இடத்துல 4 by 2னா 2 தான். ஓகே, அப்போ 2 plus 4 6, 6 minus 8 by 3. ஓகேங்களா? மைனஸ் இங்க என்ன வருது பாருங்க நமக்கு 1 by 2 minus 2. ஓகே, 1 by 2 minus 2 அப்படின்னா நமக்கு என்ன வருது 1 minus 4 by 2 அப்படின்னா -3 by 2ன்னு வரும். -3 by 2ஓட நம்ம 1 by 3 வந்து ஆட் பண்ணுறோம். சரிங்களா? ஆட் பண்ணதுக்கு என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? ஸோ எல்சிஎம் எடுத்து என்ன வருது இங்க -9 + 2 டிவைட் பை 6. ஓகே, ஸோ இதை வந்து ஆட் பண்ணுங்க 6 minus 8 by 3. ஓகே, ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன வருது பாருங்க இந்த இடத்துல 18 minus 8. 18 minus 8னா 10 by 3. 10 by 3 மைனஸ் இந்த இடத்துல -9 + 2 அப்படின்னா -7. ஓகே, -7 by 6. மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ், அப்போ பிளஸ் 7 by 6. கிளியரா இருக்கா? ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா டினாமினேட்டர் சேமா கன்வெர்ட் பண்ணிடலாம். அதனால இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன வருது 20 by 6, அங்கே வந்து 7 by 6. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 27 by 6. 27 by 6 அப்படின்னு வரும். கிளியரா? ஸோ இதை வந்து நீங்க எதால கேன்சல் பண்ணலாம், 3ஆல கேன்சல் பண்ணலாமா? 3ஆல கேன்சல் பண்ண உங்களுக்கு என்ன வருது பாருங்க இந்த இடத்துல 2 times 3 9 times 3. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஏரியா therefore required area that is equal to 9 by 2 square units. கிளியரா இருக்கா? இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்க. புரிஞ்சுதுங்களா? எஸ், புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? அண்ட் இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். அண்ட் ஒன்ஸ் அகைன் இந்த கொஸ்டினுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம இங்க என்ன பண்ணலாம், நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கியூஆர் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி இந்த கொஸ்டினுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளியர்? ஓகே, தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.